ஹலோ சகோஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈரோட்டில் இருக்க வெள்ளோட் பேர்ட் செஞ்சுரி தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்ட் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே வெள்ளோட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பிட்டோம். ஈவினிங் தான் கிளம்பினோம். அங்கே விசிட்டிங் டைம் பார்த்தா மார்னிங் 6 o'clock ஈவினிங் 5:30 வரைக்கும். அடல்ட்டுக்கு வந்து 25 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா எல்லாமே அலௌடு. இது ஃபுல்லாக பார்த்தோம்னா எல்லாமே பிளான்ட்டு தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே செடி தான் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வால் எல்லாமே பேர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் பறவைங்களெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது குட்டி குழந்தைங்களாக இருக்கும்போது நமக்கு அந்த புத்தகத்துலலாம் வரைஞ்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டே போனோம். பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாம் உட்டில் இருந்துச்சு. இது நிஜமாகவே உட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கார்த்தி செக் பண்ணார். அது உட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த மாதிரியெல்லாம் இந்த புக்கில் பார்த்ததோட சரி இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா, ஈரோடு வந்தீங்கன்னா வெள்ளோடு வந்து பாருங்கள். சரி ஓகே இங்கே பார்த்தாச்சு, அடுத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றியும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்தில் கேன்டீன் எல்லாம் இருந்துச்சுங்க. கேன்டீனில் ஃபுட் எல்லாமே இருக்கும் போல், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் டிஷர்ட்ஸ்னெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு வேளை இந்த போட்டில் போகிறதுக்கு இது அந்த கோடு எல்லாம் கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல, கோட்டெல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. நாங்கள் ஈவினிங் வந்ததே 5 o'clock தான் வந்தோம். இன்னும் 5:30 ஒரு 1/2 hour தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்லேயே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே வந்த வரைக்கும் என்ன பண்ணுறது, இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட அம்மாங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. சரி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயே மேலே ஏறி போனேன். பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ரொம்ப பிடிச்சிருந்தது. லேக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஊரில் இருக்கும்போது நான் இந்த ஏரிக்கு போனது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. இங்கே வந்து தான் நான் போகிறேன். ஒரு சந்தோஷமாயிடுச்சு வந்ததுக்கு. ஓகே ஒர்த்தான பிளேஸு. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை, அதனால் வந்தோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் டைம் இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ரீல்ஸ் எடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தோம். அங்கே ஒரு தாமரை இருந்துச்சு. ஜூம் பண்ணாமல் விட்டுட்டேன். பக்கத்தில் போய் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பக்கம் இடம் இல்லாதனால போகலை. சரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வானத்தை பார்க்க, தண்ணியை பார்க்க, சுற்றியும் வேடிக்கை பார்க்க, எங்கேயுமே பேர்ட்ஸ் இல்லை. நான் என்ன நினச்சேன், சரி இந்த ஈவினிங் டைமில் தானே பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே இங்கேன்னு போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து செட்டில் ஆகும்னு நான் பார்த்தேன். மர சைடும் பார்த்தேங்க, அங்கேயும் இல்லை. ஒரு காக்கா கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி ஓகே போகிறதுக்குள்ளே ஒரு 2ஆவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனேன். ஏதாவது ஒன்றாவது நம்ம ஒரு பறவைகள் சரணாலயம் அப்படின்னாலே புதுசாக நம்ம ஒரு பறவையை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதோடு தான் போகிறது. நான் நினச்சேன் சரி ஓகே நிறையா இருக்கும், நிறையா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போடு தான் போயிருந்தேன். நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாருங்கள் கார்த்தி பாதானிக்கெல்லாம் தட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே போட்டு இருந்துச்சு. ஒரு வேளை இதில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் போகலாம், ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுவும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்னப்பா வந்ததுக்கு ஒன்றும் கூட பிரயோஜனமாக இல்லை, ஒரு பறவையும் பார்க்கல, போட்டுக்கும் போகலை, எதுவுமே பண்ணல, வந்ததுக்கு ஏதோ வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பறவை இருந்துச்சு. பார்க்க அழகாக இருந்துச்சு. அது என்ன பறவைன்னு எனக்கு தெரியல, கொக்கா நாரையா என்ன பறவைன்னு தெரியல. சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தூரத்தில் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த இதுக்கு போகலாம், அந்த எட்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே போர்டிலலாம் பறவைகளை பற்றி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு
அப்படியே நடந்து போனேன். போகலாமா, அங்கே போய் பார்த்துட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நம்ம போனால் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தூரத்தில் ஒரு பேர்டு தெரிஞ்சுது. சரி அதை ஜூம் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா அதே மாதிரி தான். கொக்கா நாரையான்னு எனக்கு தெரியல, எனக்கு பேர் தெரியல. அப்புறம் திருப்பி சரி இந்த பக்கமாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தா இப்போது இந்த சம்மர் டைம்ன்றனால கொஞ்சம் இலையெல்லாமே கொட்டி இருந்தது. அங்கங்கே ஆனால் சேர் போட்டிருந்தாங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். சரி இங்கே புது புது செடியெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த காளான் பாருங்கள், அது கல்லில் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் கார்டனெல்லாம் இருந்தது, அங்கே உட்காந்து இருந்துட்டு போயிருக்கலாம். நான் சொன்னேன், ஆனால் டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி இங்கே பட்டாம்பூச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தோம், குட்டி குட்டி பட்டாம்பூச்சியாக இருந்துச்சு, ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இதையாவது பார்க்கலாமேன்னு. ஆனால் நாங்கள் போன டைம் ரொம்ப லேட்டுங்க, 5 o'clock போனனால ஆகிப்போச்சு. சரி இந்த பில்டிங் மேலேயாவது ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் இது பார்க்கலாம், நேரமாக வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்ததுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணேன், ஜாலியாக இருந்துச்சு. சுற்றி பார்த்தேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்கெல்லாம் ரீல்ஸு ஃபோட்டோஸு இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஊஞ்சல் இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கிறத பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு ஊஞ்சல் நான் ஆடிட்டு இருந்தேன். அவங்க 2 பேர் சீசா ஆடினாங்க. அப்புறம் ஆடிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம விவசாயத்தை எப்படியாவது காப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.